எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாகம் 16ல் சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த வீச்சு பயிற்சிகள் நம்ம வந்து செஞ்சு நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். அந்த வீச்சு பயிற்சியை மூமெண்ட்டில் செஞ்சு பயிற்சி பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? டெய்லி பயிற்சி பண்ண ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஆகும். நம்ம லங்ஸு ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி பாருங்க, நிற்கிறேன். சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம். அதுக்கு முன்னாடி பயிற்சி. ஃபஸ்ட்டு கீழ் வீச்சு மேல் வீச்சு, அதாவது கீழ்வாரல் மேல்வாரல். கீழ்வாரல் பாருங்கள், 1 2. இப்போ மேல்வாரல் 1 2. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 2ஆ 3ஆ பயிற்சி பண்ணணும். சுத்த எடுக்கணும். 1 2. ரெண்டாவதில் வீசணும். 1 2. இப்போ மேல் வீச்சு 1 2 1 2. சரி, இப்போ இதே பயிற்சியை 3 சுற்று எடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். 1 2 3 1 2 3. இப்போ மேல் வீச்சு 1 2 3 1 2 3. இந்த 3 பயிற்சி நம்ம நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவாக, ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்து நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம் நம்ம பார்க்கணும். நிற்கிறோமா? இப்போ பாருங்கள், கை கம்பை இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். சுருள் ஏற்றம் ஃபஸ்ட்டு கீழ் வச்சில் செய்வோம். கீழ் வச்சு பாருங்கள், அப்படி கீழே வீசணும். 1 2. அவ்வளோதே முடியும். இந்த பொசிஷன் வந்து நின்றணும். இப்போ இறங்க போகிறோம். 1 2. சரியா? 2 ஸ்டெப்பு பண்ணால் போதும். நிற்கிறோம் பாருங்க, நிற்கிறோம் 1 சுத்த எடுத்து 2 1 சுத்த எடுத்து நிற்கிறோம் பாருங்க, கீழே பாருங்க, நிற்கிறோம் 1 2 இறங்கி 1 2. சரியா? சரி, இப்போ மேல் வீச்சில் ஏறி இறங்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, திரும்பி 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 போகணும். அதே சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம். காலை பாருங்கள், என்ன பண்ணுவோம், காலை எடுத்துவோம், அப்படியே இறங்கும். அப்படி சுற்றிக்கிட்டே போகணும், சுற்றிக்கிட்டே வரணும். சரிங்களா? சரி, இப்போ மேல் வீச்சு. மேல் வீச்சில் பாருங்கள் 1 2. இப்போ இறங்க போகிறோம். 1 2. என்ன பண்ணோம், அது ஒரு வீச்சு வீச்சு சோறு ஒரு சுத்தெடுத்து இன்னொரு வீச்சு. மாடி இந்த பக்கம் வீச்சு சோறில் சுத்தெடுத்து இன்னொரு வீச்சு. சரிங்களா? அப்படியே போகணும், அப்படி இருக்கணும். அதே சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம். பாருங்கள், இப்போ சைடில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மேல் வீச்சில் 1 2 1 2. எங்கள் கழுத்தை பார்த்து வெட்டணும், அப்படி சைடாக. சரிங்களா? அப்படி இன்ட்டு போட்ட மாதிரி இருக்கும். வீச்சு புறாமல் இன்ட்டு போட்ட மாதிரி இருக்கும். இருக்கிறோம். மேல் வீச்சு 1 2. இறங்குறோம் 1 2. சரிங்களா? சரி பாருங்கள், நிற்கிறோம். தரையை அப்படி வாரிக்கிட்டு போகணும். அப்படிலாம் அதே இந்த வாரலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோம், கீழ் வீச்சிலேயே ஏறணும், கீழ் வீச்சிலேயே இறங்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், மேல் வீச்சிலேயே ஏறணும், மேல் வீச்சிலேயே இறங்கணும். இப்போ கீழ் வீச்சில் ஏறிட்டு மேல் வீச்சில் இறங்கலாம், இல்லை மேல் வீச்சில் ஏறிட்டு கீழ் வீச்சில் இறங்கலாம். சரிங்களா? அப்படியும் நம்ம இந்த பயிற்சி வந்து நம்ம நல்லா பண்ணிக்கணும். நிற்கிறோம் நிற்கிறோம் பாருங்கள், மேல் வீச்சில் ஏறுறேன், கீழ் வீச்சில் இறங்குறேன். இது 3ஆவது. இப்போ பாருங்கள், கீழ் வீச்சில் ஏறிட்டு மேல் வீச்சில் இறங்குறேன். நிற்கிறேன்னா கீழ் வீச்சில் ஏறுறேன், மேல் வீச்சில் இறங்குறேன். இதை நம்ம கீழ் வீச்சில் மேல் வீச்சில் மாறி 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 4 பக்கம் செய்யணும். இது வந்துட்டு படை வீச்சுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். டக்குன்னு போகிறோம், ஒரு 10 பேர் சுற்று போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி வீசி நம்ம காப்பாற்றிக்க முடியும். நம்ம யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. இது ஒரு முறைகள்னு சொல்கிறேன், எங்கேயும் நிஜமாக போய் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. சரிங்களா? சரி பாருங்க, நிற்கிறோம். இப்போ 3ஐயுமே ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிட்டு அது 4 பக்கம் எப்படி பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கீழ்வாரம், அடுத்து மேல்வாரம். சரியா? இப்போ
கீழ் வாரலில் ஏறிட்டு மேல் வாரலில் இறங்குறேன். இப்போ மேல் வாரலில் ஏறிட்டு கீழ் வாரலில் இறங்குறேன். சரியா? சரி, ஒரு வாட்டி சைடாக செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் ஒரு வாட்டி ஸ்லோவாக செஞ்சு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ மேல் வீச்சு, இப்போ கீழ் வீச்சில் ஏறிட்டு மேல் வீச்சில் இறங்குறேன். இப்போ மேல் வீச்சில் ஏறிட்டு கீழ் வீச்சில் இறங்குறேன். நல்லா எஃபெக்டிவான ஒரு நல்ல ஒரு பயிற்சி செய்யுங்க. நல்லா கைகளில் பலம் வரும், ஸ்டெமினா, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து மூணுமே உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லது காலையில் நேரத்தில் பண்ணுறது. சரிங்களா? சரி, இப்போ 4 பக்கம் எப்படி ஒரு படை வீச்சாக பயிற்சி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நிற்கிறோம். இப்போ திசை 4, இது 8 பக்கமும் நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். இப்போ 1வது திசை, 2வது திசை, 3வது திசை, 4வது திசை. நம்ம ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணிக்கணும். திசை 4, திக்கு 8. இந்த 4 திசை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 திசைக்கு நடுவில் ஒரு கோடு போடணும், அது திக்கு. சரிங்களா? அப்போ 8 திசையை நாம் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். திசை 4, திக்கு 8, பக்கம் 16. அதை நான் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ திசை 4 மட்டும் நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். இதை வீச்சு பயிற்சி ரொம்ப நல்லது செஞ்சீங்கன்னா. சரி, செய்யலாமா? பாருங்கள், எப்படி வேணால் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். 3 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வந்துட்டு கீழ் வீச்சில் ஏறுறது, கீழ் வீச்சில் இறங்குறது, மேல் வீச்சில் ஏறுறது, மேல் வீச்சில் இறங்குறது, கீழ் வீச்சில் ஏறிட்டு மேல் வீச்சில் இறங்குறது, இல்லைனா மேல் வீச்சில் ஏறிட்டு கீழ் வீச்சில் இறங்குறது. இதில் எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் மாறி நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். 4 பக்கம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1வது பக்கம் நிற்கிறோம். இப்போ படை வீச்சு நல்லா இருக்குது. உங்களுக்கு 4 திசையிலையும் பயிற்சி பண்ண போகிறோம். கீழ் வீச்சில் ஏறுறேன், மேல் வீச்சில் இறங்கிட்டு அப்படியே ஒரு திசை மாறுறேன். என்ன பண்ணேன், காலுங்க இருக்கா, இடுக்கி போட்டு திசை மாறி. இப்போ இந்த பக்கம் அதையும் பண்ண போகிறேன். நிற்கிறோமா? கீழ் வீச்சில் ஏறுறோம், மேல் வீச்சில் இறங்கிட்டு அப்படியே திசை மாறி ஒரு தட்டு ஒரு ஸ்டைலுக்கு ஒரு கம்பு கண்ட்ரோல் ஆயிடும். அப்புறம் இந்த பக்கம் கீழ் வீச்சில் ஏறுறோம், மேல் வீச்சில் இறங்குறோம், அப்படியே ஒரு திசை மாறுறோம். இந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், வேகமாக பண்ண அழகாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, கீழ் வீச்சில் ஏறுறேன், மேல் வீச்சில் இறங்குறேன், திசை மாறுறேன். 4 பக்கம் அதை தான் செய்ய போகிறேன். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு கிரவுண்டை ஓடினதுக்கு சமம். சரிங்களா? ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நல்ல ஒரு வீரியமான ஒரு பயிற்சி. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இங்கெல்லாம் பிடிச்சி வீசிடாதீங்க, உங்களை தானே அடிச்சிடும். நல்லா எண்டில் பிடிச்சிங்க. சரியா? சரி, அப்படி காதுக்கு நேரம் அப்படி பாட்டிங்க. உங்கள் பார்வை அந்த கம்பு நுண்ணியே பார்க்கலாம். வைக்கிறோமா? 4 பக்கம் செய்ய போகிறோம் பாருங்கள். சரியா? இந்த மாதிரி 4 திசையிலையும் செய்கிறது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். 8 திசையில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பர். அதே 16 பக்கம் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதோட வீடியோ முடிக்க போகிறோம். நிற்கிறோம். 1 2 1 2 3. படுப்பு இந்த பக்கம் 1 2 1 2 3. இந்த பக்கம் 1 1 2 3. இப்போ இந்த பக்கம் 1 2. பரண்டு போகணும். 1 2 3. சரியா? செஞ்சு பாருங்க, நல்லது. பாருங்க, ஒரு வேகமாக செய்கிறேன். மூச்சு வாங்குது. 4 பக்கம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்த காணொலியில் நாகம் 16 1வது பாடம் எப்படி நின்ற நிலையில் செய்கிறது, அது எப்படி நடந்த நிலையில் செய்கிறது, பாடமாக எப்படி பண்ணுறது, அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். எனக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்.